கண்மணி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கண்மணி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சு இந்த ஹோட்டல்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட்ல லாபத்துல நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே நம்பர் 1 ஆக்குறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நஷ்டம் எதனால ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிட்டே வராங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா வராங்க. அப்போ ஸ்டோர் ரூம்ல அவங்க கொடுக்குற ஸ்டாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே காலியா போயிருது. இன்னும் சொல்ல போனோம்னா, நம்ம சேல்ஸுக்கும் நம்ம அதே மாதிரி சமைக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் 2க்கு நடுவில் ஸ்டோர் ரூம்ல இருக்க சரக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா மிஸ் ஆயிருது. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சமையல் கட்டுக்குள்ள போறாங்க. அங்க போய் எல்லாமே செக் பண்ணி பார்க்கறாங்க. அவங்க கேட்கறாங்க, ஸ்டோர் ரூம்ல எவ்வளவோ சரக்கு நாங்க வாங்கி வைக்கிறோம். ஆனா எல்லாமே 2, 3 நாள்லயே தீர்ந்து போயிருது. இதுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இது நீங்க ஸ்டோர் ரூம்ல தான் கேட்கணும். சமைக்கிற எங்கிட்ட நீங்க கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு சிஃப். ஸோ அதே மாதிரி ஸ்டோர் ரூம்ல உள்ளவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நாங்க கரெக்டாக தான் மெயின்டைன் பண்றோம். எல்லாமே வேஸ்ட் பண்ணிடுறாங்க சிஃப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பக்கம் உள்ளவங்களை கேட்டா இவங்க அவங்கள குறை சொல்றாங்க, அவங்கள கேட்டா இவங்க குறை சொல்றாங்க. ஸோ ஒரே டென்ஷன் ஆயிருது கண்மணிக்கு. அந்த நேரம் பார்த்து ஜீவா ரூபி ஹோட்டலுக்குள்ள வராரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க கண்மணி. அப்போ அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாமே அழுது நடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்க 30 வருஷமா இங்க வேலை பார்க்குறோம். நேற்று கூட இவங்க இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க. பாருங்க சார், இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜீவா நல்ல ஒருமே பேச முடியல கண்மணி. அவங்ககிட்ட எதுவும் கேட்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இது என்ன சரி பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணுங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம கார்னர் பண்ணி கேட்டோம்னா கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையுமே அன்பு ஓரமா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் மனசுக்குள்ள இது இவளுக்கு தேவையில்லாது, இவ வந்தோமா இவளை வேலையை பார்த்தோமான்னு இல்லாம தேவையில்லாம ஒரு விஷயத்தை ஏன் மூக்க நினைக்கிறா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ அவரை அதுக்கப்புறம் எந்த இதுவுமே அன்பு அதை கொண்டு கொண்டு போல. ஆனா நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அன்பை சமையல் மாஸ்டர், அதாவது ஷிஃப்டா இருக்கிறவங்க எல்லாருமே கார்னர் பண்றாங்க. நேற்று இவன் எந்த போட்டு போறான், இவனை நம்ம இங்க இருந்து விரட்டுறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி வராங்க. எல்லாத்தையுமே பொறுமையா கெடுக்கிறார் அன்பு. ஆனா எந்த இதுலயும் பிரச்சனை பண்ணல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சியை பாத்துறாரு. பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. எப்படி இந்த சமையல் கட்டுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறாரு. கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் இவ்வளவு இன்னைக்கு அப்செட் ஆகலாமா அப்படின்றாங்க. இந்த கரப்பாம்பூச்சினால என்னோட லைஃபே போச்சு அப்படிங்கிறாரு. அன்பு சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவரோட கைண்ட் கிச்சன் கிட்டத்தட்ட லாஸ் ஆனதை பத்தி அவர் சொல்லி வராரு. அது மட்டும் இல்ல, அவங்களோட கம்பெனி ராஜேஸ்வரி கம்பெனில இந்த பிரச்சனை வந்ததுனாலதான் அவங்க நடு ரோட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கறத அவர் கார்னர் பண்ணி சொல்றாரு. ஆனா கண்மணி என்ன நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததுக்கு இந்த கற்பாம்பூச்சி ஒரு மெயின் காரணமா இருந்திருக்கு. ஸோ இதைத்தான் அவர் கார்னர் பண்ணி பேசுறாரு சொல்லி அவங்க ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அன்பு மேல அவங்களுக்கு கோவம் அதிகமா தான் ஆகுது. ஒரு விஷயம் குறையறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா உண்மையில அவங்க அன்பு அவரால் வெளியிலேயே சொல்ல முடியல. அவரை ரொம்ப ஃபீல் பண்றாரு. லைஃப்ல நம்ம தோத்துக்கிட்டே இருக்குமே, நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்ட்டு கண்மணி மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு. ஆனா இவருக்கு அவங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இவர் வாழ்ந்து எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறாரு. அவங்க இனிமேல வாழ முயற்சி பண்றாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.